வணக்கம் மதுமிதாவின் காற்றுவழி நேயர்களே. இன்றைய கதை வாசிப்பு நிகழ்வில் நாம் பார்க்க இருப்பது எழுத்தாளர் ஆசிஃப் மீரான் அவர்கள் எழுதிய சிறுகதை பெருநாள். தராவியா தொழுகை இன்னைக்கு உண்டுமா இல்லையான்னு பெத்தா கேட்டு வர சொன்னா என்றவாறே வந்தான் கரீம். இப்பத்தானே நோன்பு திறந்திருக்கு, அதுக்குள்ளே நகர அடிக்கணுமாக்கும், இன்னும் தேர இருக்குன்னு போய் சொல்லல என்றார் வஹாப் சாஹிப். அவர்தான் வடக்கு பள்ளிவாசல் தெரு ஜமாவத் தலைவர். எதுக்கு கோபப்படுதியோ, சின்ன பையன்தானே கேட்கான் என்றார் பானா. ஆறிப்போன தேத்தண்ணியின் கடைசி சொட்டை நாக்கில் இட்டு சுவைத்தவாறே. பாதுஷா பாவலரின் சுருக்கம்தான் பானா. அவர் எப்போது பாவலன் ஆனார் என்பது இங்கே அவசியமில்லாத விஷயம் என்றாலும் அவரே அப்படி சொல்லிக் கொள்வார் என்றுதான் தெருவுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். தலைவரை சமாதானப்படுத்துவதற்காகத்தான் அவர் அப்படி சொன்னார் என்று நீங்கள் நினைத்தால் தவறு. அவர் மெல்ல எடுத்து கொடுக்கிறார் என்று அர்த்தம். வாழ்க்கையில் நல்ல பிள்ளை போல தனக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல இப்படி தூண்டிவிடும் அற்பர்களை நீங்களும் சந்தித்திருக்கலாம். இந்த வில்லங்க விஷயங்களின் சூட்சுமம் புரிந்தவர்கள் அதனை தவிர்ப்பார்கள். மற்றவர்கள் புரியாமல் நடனமாடுவார்கள். வஹாப் சாஹிப்பை போல. என்ன போய் பானா விவரம் கட்டத்தனமாக பேசிட்டு கிடைக்கிறு. பொறைய பார்த்தா பறவுதானே பெருநாளா இல்லையான்னு சொல்ல முடியும். இப்போமே கேட்டால் என்னத்தை சொல்லுதீரு? இருக்குன்னு சொல்லுங்கோ அல்லது இல்லைன்னு சொல்லுங்கோ, ரெண்டும் இல்லாமல் எதுக்கு கோபப்பட்டுக்கிட்டு? ஆமாம், எங்கள் வீட்டு மெத்தையில் பொறை தெரியுது பாரும், இருக்கு இல்லைன்னு திடமாக சொல்லுதுக்கு. விளங்காமல் பேசாமல் போகிறோம். சரி கோபப்படாதீய, நோன்பு முடியுதுன்னாலே தன்னால் கோபம் திரும்பவும் வந்துடும் போல என்று பானா பம்முவது போல நடித்தவர் அப்படியே கரீம் பக்கமாக திரும்பி, சரிடே வா, தலைவர் கோபமாக இருக்காரு, பொறவு பேசிக்கலாம் என்றவாறே கரீமுடன் நடக்கத் தொடங்கினார். கரீமோ பாதி சமோசாவை தின்று முடிப்பதற்குள்ளாக பெருநாள் பற்றி கேட்டு வரச் சொன்ன கோபத்தில் அமைதியாயிருந்தான். ஏலே கரீமு, என்னல அமைதியாக நடக்க? தலைவர் சொன்னது புரிஞ்சுதால? அவங்க தான் ஒன்றும் சொல்லலையே என்றான் கரீம் கடுப்புடன். பாத்தியா, சின்ன பையங்கிறது சரியாத்தாமல இருக்கு. ஏல, அவர்கிட்ட தராவியா இருக்கான்னு கேட்டால் இருக்கு இல்லைன்னு தானே சொல்லணும். விளங்கா பேச்சுன்னு திட்டுதாரு. பெரிய மனுஷன் பண்ணுத வேலையா இது? பெத்தா கிட்ட போய் அவர் திட்டுதாருன்னு சொல்லு. என்ன? வாழைப்பழத்தில் கடப்பாறையை சொருகினார் பானா. கரீம் 7வது படிக்கும் பையன் என்றாலும் கொஞ்சம் விவரமானவன். ஒழுங்காக ஓதவழிக்கும் பள்ளிவாசலுக்கும் போய் வருபவன். பானாவை பார்த்து, பெரிய மனுஷன் பண்ணுற வேலையா அதுன்னு வஹாப் அப்பாவை சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்தியோ, சொல்லுதேன்னு தப்பாக எடுக்காதியோ, நீங்கள் நெசமாவே விளங்காத பேச்சு தான் பேசுதியோ. என்ன நடக்கிறதென்று பானா உணர்வதற்குள்ளாகவே சைக்கிளில் ஏறி பறந்து விட்டான் கரீம். சின்ன பயலிடம் ஏச்சு வாங்கியதை பற்றிய கவலை இல்லாமல் பானா வீட்டிற்கு புறப்பட்டார். 29 நோன்புகள் முடிந்து விட்டன. 30வது நோன்பை தொடர்வதா அல்லது பெருநாள் என்று அறிவிப்பதா என்பதை பிறையை பார்த்துத்தான் முடிவு செய்ய வேண்டும். நாளை நோன்பு இருந்தால் பிரச்சனையில்லை. ஆனால் நோன்பில்லை என்றால் பெருநாளைக்கான ஆயத்த வேலைகளை இன்றே மேற்கொண்டாக வேண்டும். அதனால்தான் தன் பேரன் கரீமை ஜமாஅத் தலைவர் வஹாப் சாஹிப்பிடம் அனுப்பி நோன்பு காலங்களில் இடம்பெறும் சிறப்பு தொழுகையான தராவீஹ் தொழுகை இருக்கிறதா என்று கேட்டு அனுப்பியிருந்தார் ஆயிஷா உம்மா. ஆனால் தெருவிலும் வீட்டிலும் அனைவரும் அவரை அழைப்பதென்னவோ ஐசாம்மா என்றுதான். கொள்ளையில் போவியோ, எங்கள் வாப்பா என்ன அழகா ஆயிஷா நாயகியோட பேரை வச்சிருக்கா எனக்கு, அதை போய் இப்படி கூப்பிட்டு தொலையுதேலே என்று எத்தனையோ முறை சொல்லி பார்த்து அழுத்து போனார் ஐசாம்மா. என்ன ஐசாம்மா, அப்போ பெருநாள் நாளைக்கு இருக்கா இல்லையா? தலைவர் என்ன சொன்னாராம் என்றவாறே வந்தார் ரஹ்மாயி. அவரது உண்மை பெயர் ரஹீமா பீவி என்றாலும் அந்த பெயரில் அழைத்தால் அவரே திரும்பி பார்க்க மாட்டார். ஒன்றும் சொல்லலியாம். காயல் பட்டணத்தில் பொற தெரிஞ்சிச்சின்னு புகாரி சொன்னானே, யாருலா? ஜமீலா மவனா? ஆமாலாத்தா, அவனே தான். மஹ்ரிபை இப்போ தான் தொழுது முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ளே அவனுக்கு மட்டும் பொற தெரிஞ்சிட்டாமாக்கும். ஹைவான் பொய் சொல்லியிருப்பாம்லா. நான் என்னத்தை கண்டேலாத்தா, அவன் சொன்னதை சொன்னேன்.
நாளைக்கு பெருநாளா இல்லையான்னு தெரிஞ்சாத்தானே மாடு அறுக்க முடியும். அதுதான் ரோசனையாக இருக்குது. சரிதாம்லா, எப்படியும் ஒரு 10 மணிக்குள்ளே புற கண்ட செய்தி வந்துடும். போன பெருநாளைக்கு ஆதமளி தச்சநல்லூர்லேருந்து ஃபோன் போட்டு சொன்ன மாதிரி யாராவது சொல்லுவாங்களா? நீ கொஞ்சம் பொறு. 10 மணிக்குள்ளே செய்தி வந்தால் சரிதான் லத்தா, நான் போய் வேலையை பார்க்கேன். தேத்தண்ணி குடிச்சிட்டு போயாம்லா? இல்லை லத்தா, மாட்டு வியாபாரி வந்துட்டா காலில் வெந்நியை கொட்டுன மாதிரி இல்லை பரப்பான். நான் போயிட்டு புறவு வரேன். தேத்தண்ணி எங்கே போயிட போகுது? கிளம்பினார் ரஹ்மாயி. ரஹ்மாயி ஊரில் மாட்டுக்கறி வியாபாரம் செய்யும் பெண்மணி. கணவன் இறந்த பிறகு பிழைக்க வேறு போக்கில்லாமல் மாட்டுக்கறி வியாபாரம் செய்யத் தொடங்கி அதையே முழு நேர தொழிலாக்கி குடும்பத்தை கரை சேர்த்து விட்ட தைரியசாலி. எங்கள் வீட்டில் இன்னைக்கு ரஹ்மாயி என்று யாராவது சொன்னால் அவர்கள் வீட்டில் மாட்டுக்கறி சமைத்திருக்கிறார்கள் என்று பொருள். தன் வீட்டுக்குள் நுழைந்த ரஹ்மாயியிடம், என்னம்மா ஐசா பெத்தா என்ன சொன்னா என்று ஆர்வத்துடன் கேட்டாள் அவரது பேத்தி நசீமா. சில நாட்களுக்கு முன் பெருநாளுக்காக ஏரலில் போய் எடுத்து வந்த புதிய உடுப்பை போட்டு பார்க்கும் ஆர்வம் அந்த குரலில். மட்ட போய் வேலையை பாருலா, பெருநா வந்தா சொல்ல மாட்டனா என்று கடுப்பை பேத்தியிடம் காட்டினார் ரஹ்மாயி. வீட்டு வளவுக்கு போய் வானத்தை நிமிர்ந்து பார்த்த ரஹ்மாயிக்கு ஆத்திரமாக வந்தது. அட கொள்ளையில் போன வானமா இல்லாமல் கிடக்கு, இப்படி கருத்து கிடந்தா புற எப்படி தெரியும் என நினைத்தவாறே வளவில் கட்டியிருந்த மாட்டுக்கு தண்ணீர் வைத்துவிட்டு வீட்டுக்குள் நுழைந்தார். மணி 8 இருந்தது. வஹாப் சாஹிப் தனக்கு தெரிந்த பக்கத்து ஊர்களுக்கு தொலைபேசியில் அழைத்து பேசி பிறை தெரிந்தால் தகவல் சொல்லுமாறு கேட்டுக்கொண்டார். தெருவில் 2 வீடுகளில்தான் தொலைபேசி இருந்தது. ஒன்று ஐசாம்மா வீட்டிலும், இன்னொன்று வஹாப் சாஹிப் வீட்டிலும். பெண்கள் எல்லாரும் அவரவர் திண்ணைகளில் அமர்ந்து பெருநாள் செய்தி கிடைத்தால் சமையலுக்கு என்னென்ன செய்யலாம் என்று கணக்கு போட்டு கொண்டிருக்க, ஆண்கள் பள்ளிவாசல் முற்றத்தில் கூடியிருந்தார்கள். 9 மணி வரைக்கும் பார்ப்போம், இல்லைன்னா தொழுதுட்டு போய் நோன்பு பிடிப்போம். என்ன லப்பப்பா சொல்லுதீங்க என்றார் சீனாப்பா. சீனாப்பாவின் இயற்பெயர் காதர் முஹைதீன். அவர் எப்படி சீனாப்பா ஆனார் என்பது சீன ரகசியம். நீங்கள் சொல்கிறது சரிதான் சீனாப்பா, 10 மணிக்கு தகவல் வந்தால் வரட்டுமே, நாம் பாட்டுக்கு தொழுது முடிச்சுடுவோம். எப்போதும் போல அதிராத குரலில் மென்மையாகச் சொன்னார் நூருதீன் லெப்பை. அதப்படி லெப்பப்பா, புற கண்டாச்சுன்னு செய்தி வந்துட்டா தராவியா தொழக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா இல்லையா? எங்கே இன்றைக்கும் 20 ரக்கத்தும் தொழ வேண்டியிருக்குமோ என்ற சலிப்பில் சட்டம் பேசினார் மஜித் பாய். 5 வக்தும் விடாமல் தொழுகிற ஆளு மாதிரியே பேசுதாரு பாத்தியலா லெப்ப என்று பானா வழக்கம் போல ஆரம்பித்ததும் சட்டென்று அவர் சட்டையை பிடித்த மஜித், யோ எல்லார்ட்டையும் வாயை விடுத மாதிரி என்கிட்டையும் விடாதீரோம், இழுத்து வச்சு திரும்ப சுண்ணத்து விட்டுருவேன் என்றதும் கூடியிருந்தவர்கள் அவர்களை விளக்க தன்னை பிடித்து கொள்ள ஆள் இருக்கும் தைரியத்தில், எலே ஏன் மேலையா கை வைக்க, உன்னை என்ன செய்தேன் பாருல ஹராம் பிறந்தவனே என்றதும் பொத்தென்று சத்தம் கேட்டது. பானா கன்னத்தை பிடித்து கொண்டு உட்கார்ந்து விட்டார். என்ன மஜித்து, இப்படி பள்ளிவாசல்ல வச்சா சண்டை போடுறது? அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருப்பேன்னு சொல்லி இருக்கான், இப்படியா பொறுமை இல்லாமல் நடப்பியோ? லெப்பை மஜித்தை பார்த்து சொன்னார். புறவென்ன லெப்பப்பா, என்ன சொன்னாலும் வம்பிழுத்துட்டே இருந்தா? சரி விடுங்கப்பா, ஏல எவனாவது போய் நகராவை அடிங்கல. லெப்பை, நீங்கள் தொழுகை ஆரம்பிங்க, பெருநாள் வந்தால் பார்த்துக்கலாம் என்றார் வஹாப் சாஹிப். அந்த கள்ள காஃபிர் என்ன அடிச்சிருக்கான், அவனை ஊர் விளக்கம் செய்யணும். வழியோடு விரைப்பாக பேசினார் பானா. ஓஹோ, அது வேற செய்வியலோ? அல்லாஹ்வே, கொஞ்சம் பொறுமையாத்தான் இருங்களேன் 2 பேரும். நூர்தீன் லெப்பை கெஞ்சாத குரலில் அமைதிப்படுத்த முனைந்தார். என்னத்தை பொறுமையா இருக்க சொல்லுதியோ, பள்ளிவாசல்ல வச்சு ரவுடித்தனம் பண்ணுதான். யாருவே ரவுடி என்று மஜித் மீண்டும் சீரிப்பாய 2 பேரையும் பிடித்து நிறுத்த கொஞ்ச நேரமானது. இது பள்ளிவாசல்ங்கிற நினைப்பாவது இருக்கால அவங்க 2 பேருக்கும்? தெருவில் போய் சண்டை போடுங்களம்ல சைத்தானுங்களா? விறகுக்கடை அப்பா கடும் கோபமானார். விறகுக்கடை அப்பாவின் உண்மையான பெயர் என்னவென்று எனக்கும் தெரியாது. என்னை கை நீட்டி அடித்த பள்ளிவாசல்ல நான் இனிமே தொழமாட்டேன். இனிமே பெரிய பள்ளியில் போய் தான் தொழுவேன். அந்த ஜமாஅத்தில் போய் சேர்ந்துக்கிறேன் என்று வீர சபதம் எடுத்தவாறே பானா வெளியேற டம் டம் என்று சத்தம் கேட்க தொடங்கியது. சரி வாங்க தொழுது முடிச்சுடுவோம் என்று
நூர்தீன் லெப்பை அழைக்க ஆண்கள் பள்ளிவாசலுக்குள் தொலைச் சென்ற அதே நேரத்தில், என்ன நகரா சத்தம் கேட்குது, அப்போ நாளைக்கு பெருநாள் இல்லை போல என்று பெண்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டு கலைந்து தங்கள் வீடுகளுக்குள் நுழைந்தார்கள். தராவீஹ் தொழுகை முடிந்து எல்லோரும் வீடு திரும்பி வெகுநேரமாகியும் எந்த தகவலும் வெளியூர்களில் இருந்து கிடைக்காததால் அடுத்த நாள் நோன்பு வைக்கும் ஆயத்தத்தோடு எல்லோரும் தூங்கச் சென்றுவிட, அதுவரை வீட்டு வாசல்களிலெல்லாம் போடப்பட்டிருந்த விளக்குகள் அணைக்கப்பட்டு தெரு மொத்தமும் இருட்டில் கவிழ்ந்திருந்தது. கொஞ்ச நேரம் சென்ற பின் வஹாப் சாஹிப் வீட்டு அழைப்பு மணி அடிக்கப்பட்டது. அரை தூக்கத்தில் கதவை திறந்த வஹாப் சாஹிப்பிடம், பேட்டையில் புற தெரிஞ்சுதான் காக்கா, நாளைக்குத்தான் பெருநாளா, மூச்சுரைக்க சொன்னார் சுல்தான். நல்ல வேளையாக அவர் பெயர் சுல்தான் தான், பெயரில் மாற்றம் ஏதுமில்லை. வஹாப் சாஹிப் சாரத்தை உதறி திரும்ப கட்டிக்கொண்டு, இப்ப மணி என்ன வாப்பா என்றார் சுல்தானிடம். 12:30 ஆச்சு காக்கா என்றார் சுல்தான். 12:30 மணிக்கு பிறகு ரகுமாயி மயிரால மாடருப்பா, போய் தூங்குங்களே, பெருநாள் நாளைக்கு மறுநாள் தான் போ என்றவாறு கதவடைத்துவிட்டு உள்ளே போய்விட்டார் வஹாப் சாஹிப். வானம் நடந்தவைகளையெல்லாம் மௌனமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. ஆனந்த விகடனில் வெளிவந்த சிறுகதை. நாளை மற்றுமொரு சிறுகதையுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.